வணக்கம் மக்களே, வெல்கம் டு லாலா சுனி உட். இனி 100 நாட்களுக்கு கவலையே இல்லை. கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தெய்வம் பிக் பாஸ் இருக்குது இல்லையா? பிக் பாஸில் செம்ம ஃபன்னு நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 18 கண்டஸ்டண்ட்டில் 17 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் டே 1ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயம் நடந்திருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. அதாவது சௌந்தர்யா அவர்களோட வாய்ஸை நாளே நீ பொண்ணு மாதிரி பேசுமா அப்படின்னு தார்ஷிகா ஒரு கமாண்ட் கொடுக்க, அந்த கமாண்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்களே அவங்களோட வாய்ஸை பற்றி ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கும்போது இவங்க அப்படி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் மாதிரி நடக்குது. அதில் சாட்சினா இன்னைக்கு நான் வெளியே போனால் தேவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உண்மையிலே அவங்கள 24 hours எலிமினேஷனில் அவங்கள அனுப்பிடுவாங்க. அவங்க அழுகும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே பாவமாக தாங்க இருந்தது. அதுக்காக அருணும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏதோ ஒரு பக்கம் இருக்க நம்ம தீபக்கு இடையில என்னத்தையாவது பேசி கேட்குற நமக்கு இவர் கொஞ்சம் ஓவர்லாப்பாக பேசுகிறாரோ அதிகமாக பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரன்க மூச்சுக்கு 300 தடவை மனுஷன் நான் ஒரு ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த அர்ணவ் அன்ஷிதா எப்படியெல்லாம் வெளியில் சுற்றுனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். உள்ளே ஏதோ எனக்கு நீங்கள் யாருனே தெரியாதுப்பா அப்படின்னு இவங்க பண்ணுற ஒரு அட்ராசிட்டி இருக்குதே, பார்க்க முடியல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் நான் தாண்டா கண்டென்ட் குயின்னு நாளே கொடுக்குறேன் பாரு கண்டென்ட். பிக் பாஸே என்கிட்ட பேசவே இல்லை, அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, அவர் என்ன சமாதானமே படுத்தலை, எங்களை கேட்காம இந்த மாதிரி பெட்டு விஷயத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி செம்மையாக ஒன்று பண்ணுறாங்க. அண்ட் முத்துக்குமரன் அப்பப்போ சில விஷயங்கள் பேசுகிறாரு. அது ஒரு சிலருக்கு பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்கல. அண்ட் சத்யா அவர் உண்மையிலே இந்த பிக் பாஸில் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. ஃபர்ஸ்ட் டேவே அவ்வளோ சைலண்டாக இருக்கிறாப்புல. அண்ட் விஜய் விஷாலும் அப்படி தான் இருக்கிறாரு. அண்ட் ஜெஃப்ரி சூப்பராக பாட்டு பாடி செம்மையாக கலக்கிட்டு இருக்கிறாரு. ஆனந்தி நான் நியாயமாக பேசுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களையும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அருண் பிரசாத் இருக்கார் தெரியுமா, பாரதி கண்ணம்மா அருண் பிரசாத், அவர் பேசுகிறத பார்க்க அர்ச்சனா, அதாவது பிக் பாஸ் லாஸ்ட் சீசனில் வின் பண்ணாங்களே அவங்களுக்கு ஆம்பளை சட்டை போட்டு அனுப்புன மாதிரியே இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ் ஆக்டிவிட்டி, நான் நியாயத்தை தான் பேசுவேன் இப்படி தான் அப்படி தான் அவர் பேசுகிறது எல்லாமே ஃபுல் ட்ரைனிங் அர்ச்சனா கொடுத்துருப்பாங்களா இல்லை அர்ச்சனாவுக்கு இவர் ட்ரெயின் கொடுத்தாரா அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்கா அப்படின்றது தெரியல. அடுத்து உள்ளே இன்னொரு முக்கியமான ஆள் நம்ம கவுண்டமலைய மாமாதே, அதாவது ரஞ்சித் அவர்களை சொல்கிறேன். அப்பப்போ சில கருத்துக்கள் சொல்கிறாப்புல, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் அவரோட கருத்துக்களுமே இருக்குது. அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நீ இப்படி நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அருண் பிரசாத், ரவீந்திரன், அப்புறம் நம்ம கவுண்டம்பாளையம் ரஞ்சித்து, அப்புறம் சௌந்தர்யா, முத்துக்குமரன், இவங்கள தான் இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷனில் இருக்காங்க. யார் இவங்களில் வெளியேறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிக் பாஸோட முதல் வாரத்திலே கேப்டனாக நம்ம தார்ஷிகா தான் தேர்வாயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த டாஸ்க்கு வச்சு விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா இது கேப்டனுக்கான டாஸ்கா அப்படின்னு கேட்டார் பாருங்களேன் நம்ம அருண் பிரசாத், அங்கே இருக்கிறாப்புல தம்பி. அண்ட் இவர் ஒரு மாதிரி அதாங்க சுற்றுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு பிக் பாஸில் யாரெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்காங்கப்பா இவங்க அப்படின்னு யார் நினைக்கிறீங்களா அவங்களோட பேரை கீழே கமெண்டில் தெரிவிங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவுமே கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க.